ட்ரம்ப் புதின் இடையே அலாஸ்காவில் நடந்த பேச்சுவார்த்தை நிறைவு. 3 மணி நேர பேச்சுவார்த்தையில் உக்ரைன் போர் தொடர்பாக முடிவு எதுவும் எட்டப்படவில்லை. உக்ரைன் போர் தொடர்பான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ரஷ்யாவில் நடைபெறும் என ட்ரம்ப் அறிவிப்பு. நேட்டோவையும் ஜெலன்ஸ்கியையும் அழைத்து பேச உள்ளதாகவும் உறுதி. நலிவடைந்த தொழில்களை மீட்டெடுக்க ஜிஎஸ்டியில் மாற்றம் செய்யப்படுவதாக தகவல். 5% மற்றும் 18% வரிகளை மட்டுமே வசூலிக்க ஒன்றிய அரசு முடிவு. விடுதலை போராட்டத்தில் பங்கேற்காத RSS பாராட்டியது ஏன்? பிரதமர் மோடிக்கு எதிர்க்கட்சித் தலைவர்கள் கடும் கண்டனம். மகாத்மா காந்திக்கு மேல் சாவர்கர் படத்தை போஸ்டர் வெளியிட்ட ஒன்றிய அமைச்சகம். பெட்ரோலியத்துறை அமைச்சக சுதந்திர தின போஸ்டருக்கு வலுக்கும் கண்டனம். ஆடி கிருத்திகை முன்னிட்டு களை கட்டும் திருத்தணி முருகன் கோயில். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி சுமந்து தரிசனம். அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 4000 அம்மா மினி கிளினிக்குகள் அமைக்கப்படும். செய்யார் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதி. நாகாலாந்து ஆளுநர் இலகணேசன் உடல்நலக்குறைவால் காலமானார். சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. குற்றால அருவிகளில் 2வது நாளாக ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளம். சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து உத்தரவு. மாமல்லபுரத்தில் 4வது ஆண்டாக நடைபெற்ற சர்வதேச காற்றாடி திருவிழா. ஒளிரும் விளக்குகளுடன் வானில் வர்ணஜாலம் காட்டிய பட்டங்களைக் கண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம். ஆவணி மாத பூஜைக்காக சபரிமலையில் இன்று மாலை நடை திறப்பு. வரும் 21ஆம் தேதி வரை சிறப்பு வழிபாடுகளுக்கு ஏற்பாடு. ஆந்திராவில் மகளிர் கட்டணமின்றி பேருந்தில் பயணிக்கும் திட்டம் தொடக்கம். இந்துப்பு தொகுதியில் திட்டத்தை தொடங்கி வைத்து பேருந்தை ஓட்டிச் சென்ற பாலகிருஷ்ணா. ஜம்மு காஷ்மீரில் கனமழை வெள்ளத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 60ஆக உயர்வு. காணாமல் போன பலரை தேடும் பணி தீவிரம். தமிழில் முதல் நாளில் அதிக வசூலை குவித்து ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் சாதனை. உலகளவில் 151 கோடி ரூபாய் வசூலை குவித்துள்ளதாக சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.